Hello everyone, welcome to Code with Wiki. ஸோ இன்றைக்கி வந்து டே 63க்கான ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். அதாவது எண்ணிலேருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். எண் அப்படிங்கிறது ஒரு இன்புட் வாங்கிக்கணும் யூசர்கிட்ட. அது வந்து இப்போ 5 அப்படின்னா 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். இது வந்து ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 1லேருந்து n வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ n வந்து 5 அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. நம்ம ஜஸ்ட் லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதுதான் கண்டிஷன். என்ன அப்படின்னா நம்ம லூப் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமை லூப் யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெக்கர்ஷன். ஓகே, ஸோ ரெக்கர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெக்கர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி தான் சின்டெக்ஸ் மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட நேமு ப்ராக்கெட் பிரேசஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம், வெளியே இருந்து கால் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனோட கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப இந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணுது. ஓகே, இது இந்த 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 ஃபங்க்ஷனுக்குள்ளே கோடு வந்து என்ன இருக்குன்னா ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம வெளியே இருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அதே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணுது. ஸோ அப்போ இதோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எஃப் ஆஃப் அப்படி இப்போ லெட்ஸே நம்ம இந்த இடத்துல கோடு என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் ஹாய் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு கீழே வந்து எஃப் ஆஃப் அப்படின்றத கால் பண்ணிடுறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம கால் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரியணும். கால் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நார்மல் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக் தான் நம்ம இனிஷியலாக எங்கே கால் பண்ணுறோம். லெட்ஸே இது நம்ம மெயின் கோடில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன கால் பண்ணோம், எஃப் ஆஃபை கால் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இங்கே எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. மேபி அவுட்புட்டை நான் செப்பரேட்டாக இங்கே இடத்துல இது பண்ணுறேன், ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் எஃப் ஆஃபை வந்து கால் பண்ணுது. ஸோ நம்ம இந்த கால் பண்ண ஒரிஜினலாக கால் பண்ண ஃபங்க்ஷன் இன்னும் ரிட்டர்ன் ஆகலை. ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, எஃப் ஆஃபை மறுபடியும் கால் பண்ணுறோம். ஸோ இந்த கால் ஸ்டாக்கில் என்ன ஆகும்னா புதுசாக இன்னொரு எஃப் ஆஃப் கால் பண்ணது ஆட் ஆகும். ஓகே, அகெயின் மறுபடியும் என்ன வருது, ஹாய். அடுத்து அகெயின் என்ன எஃப் ஆஃபை கால் பண்ணுறோம். ஸோ அகெயின் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன், அகெயின் ஹாய். ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ரெக்கர்ஷனில் என்ன அப்படின்னா இது இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கு இல்லையா, எது வரைக்கும் போகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஒரு 5 டைம்ஸ் போ, ஒரு 6 டைம்ஸ் போ அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் பேர் என்ன அப்படின்னா பேஸ் கண்டிஷன். ஓகேவா, ஸோ ரெக்கர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனே திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கும். எது வரைக்கும் கால் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் மீட் ஆகிற வரைக்கும் கால் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 4 டைம்ஸ் ஹாய்னு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி ஒரு குளோபலாக ஒரு வேரியபிள் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்ட்டை வந்து ++ பண்ணிக்கிறோம். ஓகேவா, அண்ட் இஃப் கவுண்ட்டு வந்து 4ஆக வந்துருச்சு இல்லை 5ஆக வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம். நம்ம இந்த எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து பேஸ் கண்டிஷனோட இருக்கும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஓகே, இங்கே வந்து நமக்கு வந்து கவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் வேரியபிளை நம்ம வந்து ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இஃப் கவுண்ட்டு வந்துட்டு ஈக்குவல் டு 5 அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ ரிட்டர்ன் என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அது இல்லை அப்படின்னா எஃப் ஆஃபை கால் பண்ணுறோம் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து கால் ஸ்டாக். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் ஆகும். அப்போ கவுண்ட் என்னவாக இருக்கும், லெட்ஸே நமக்கு குளோபலாக வச்சுருக்கனால 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 0ன்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ கவுண்ட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அடுத்து உள்ளே வரும், கவுண்ட் என்னவாக மாறும், 1ஆக மாறும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும், இல்லை. ஸோ அப்போ அகெயின் எஃப் ஆஃப் வந்து கால் ஆகும். ஓகேவா, அடுத்து என்ன ஆகும், இந்த இடத்துல என்னவாக இருக்கும், கவுண்ட்டு 1ஆக இருக்கும். அடுத்து 2ஆக மாறும், அகெயின் எஃப்ஐ வந்து கால் ஆகும். அகெயின் எஃப்ஐ கால் பண்ணுறோம், 3ஆக மாறும்.
அகைன் எஃப்ஐ கால் பண்ணுறோம், 4 வரும். அகைன் கால் பண்ணும்போது இங்கே 5 மாறிடும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது, ரிட்டர்ன் ஆகுது. இந்த 4லேருந்து இப்போ இதுக்கு ரிட்டர்ன் ஆகுது. இப்போ இதுலேருந்து இதுக்கு ரிட்டர்ன் ஆகும், அப்புறம் இதுலேருந்து இதுக்கு ரிட்டர்ன் ஆகும், அப்புறம் இதுலேருந்து இதுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபைனலி நமக்கு இங்கே நம்ம கால் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த காலுக்கு ரிட்டர்னாக இங்கே வரும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா கால் ஸ்டாக். ஓகே, இதுக்கு பேர் என்னென்னா கால் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெக்கர்சிவாக ஒரே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணுறோம் அன்டில் நம்ம இந்த பேஸ் கண்டிஷனை நம்ம கொடுக்குற வரை மீட் ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா print n to 1. ஓகேவா? ஸோ n அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட், அந்த n-லேருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ரைட் பண்ணோம் இல்லையா ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வாங்கிக்கலாம். அந்த ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா n. ஓகேவா? ஸோ இந்த ஆர்குமெண்ட் இப்போ இந்த வேரியபிளோட ஸ்கோப் என்னன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது தான் அதோட ஸ்கோப். இப்போ இந்த n அப்படிங்கிறது 1 ரீச் பண்ணிருச்சான்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா 1க்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இஃப் n less than or equal to 1. ஓகேவா? ஸோ 1 விட கம்மியாக போயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த எண்ணை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, பிரிண்ட் n. அண்ட் இந்த ஃபங்க்ஷனையே நம்ம திரும்ப திரும்ப கால் பண்ண போகிறோம். பட் நம்ம நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது n-1, இப்போ n வந்து 5ன்னு வருது அப்படின்னா அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ என்ன அனுப்புகிறோம் அப்படின்னா 4 அனுப்புகிறோம். அடுத்த டைம் 4ன்னு வரும்போது 4 - 1 3ன்னு அனுப்புகிறோம். அடுத்து 3ன்னு வரும்போது 3 - 1 2ன்னு அனுப்புகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வெளியே இருந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறோம், f(5)ன்னு கால் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எப்படி கால் ஸ்டாக் இருக்கும், ஸோ ஸ்டாக் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கால் பண்ணுறோம், f(5) அப்படிங்கிறத கால் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இந்த f(5)க்கு இங்கே உள்ளே வரும், இந்த கண்டிஷனை செக் பண்ணும், லெஸ் தென் 1 கிடையாது. ஸோ n வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து என்ன, ஃபஸ்ட்டு 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், f(n-1). இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குது, 5. இப்போ 5 - 1 4. ஸோ 4 வந்து எஃப்பில் வந்து அனுப்புகிறோம். ஸோ f(4) அப்படின்னு நம்ம அனுப்புகிறோம். ஓகே, அகைன் இந்த ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை தான் கால் ஆகும். இப்போ n வந்து என்னென்னா 4 கண்டிஷன் மேட்ச் ஆகுதா, இல்லை. அப்போ பிரிண்ட் என்னன்னா பிரிண்ட் 4. ஓகே, அப்புறம் n-1. ஸோ அப்போ f(3). ஓகே, அடுத்து 3 வருது. f(n)க்கு வந்து என்ன வருது, இப்போ 3 வருது. 3 less than 1. ஸோ ரிட்டர்ன் கிடையாது, கண்டிஷன் ஃபால்ஸ், கண்டிஷன் மேட்ச் ஆகலை. ஸோ பிரிண்ட் n. ஸோ பிரிண்ட் n-னா 3. அடுத்து என்ன பண்ணுறது, n-1. அப்போ 3 - 1 2. ஸோ அப்போ f(2) வந்து நம்ம கால் பண்ணுறோம். அகைன் என்னவா வரும், n 2 கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ 2 வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து என்ன பிரிண்ட் ஆகும், f(1) வந்து நம்ம கால் பண்ணுறோம். f(1) less than 1னா கண்டிஷன் ஃபால்ஸு, பிரிண்ட் 1. அப்போ 1 பிரிண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், fn-1 1 - 1 0. கரெக்டாக? ஸோ அப்போ f(0)வை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டைம் என்ன, n வந்து 0. அப்போ கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, மேட்ச் ஆயிடுச்சு, நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ f(0) வந்து இந்த இடத்துலையே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது, ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் அப்படின்றப்ப f(0) வந்து எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா f(1)க்கு ரிட்டர்ன் ஆகும். f(1)ல் என்ன இருக்குது, இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்குது, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு மறுபடியும் f(2) வரும். f(2) இந்த இடத்துல வரும், அகெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்படி f(3)க்கு வரும், அகெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. f(4)க்கு வரும், அப்போ அகெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. அப்புறம் f(5) வரும், அகெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து f(5)லேருந்து நம்ம கால் பண்ண இடத்துக்கு இங்கே வந்துடும். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5 4 3 2 1 அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளமை நம்ம ரெக்கர்சிவ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் ட்ரிக்கி. ஸோ பிரிண்ட் 1 to n. ஓகேவா? ஸோ இப்போ 1லேருந்து n வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஆனால் n-ங்கிறது யூசர் கொடுக்குற இன்புட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்குன்னா f(n) தான். ஓகேவா? ஸோ f(n) தான் நம்ம ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஆனால் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா 1 பிரிண்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு, n பிரிண்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே தான் நமக்கு என்ன கான்செப்ட் வருது அப்படின்னா பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஓகே, பேக் ட்ராக்கிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா,
இப்போ நம்ம அகைன் அதே எக்ஸாம்பிள் நம்ம எழுதுவோம். இப்போ நமக்கு ஒரு பேஸ் கண்டிஷன் வேணும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா 1 ரீச் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம 1க்கு கீழே போச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இப்போ இஃப் n லெஸ் தென் 1 அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ f ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னு கால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரிண்ட் n. ஓகேவா? பிரிண்ட் n வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கீழேருந்து நான் என்ன பண்ணுறேன், f ஆஃப் 5 தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அகைன் நமக்கு அவுட்புட்க்கு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கலாம், கால் ஸ்டாக்கையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன கால் பண்ணுறேன், f ஆஃப் 5. ஸோ f ஆஃப் 5 வந்து கால் ஸ்டாக்கில் ஆட் ஆயிரும். இப்போ f ஆஃப் 5க்குள்ளே போகுது, 5 லெஸ் தென் 1 கண்டிஷன் ஃபால்ஸு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே இந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணிட்டோம், f ஆஃப் 4 கால் பண்ணிட்டோம். 5 minus 1 4. ஸோ அப்போ f ஆஃப் 4 வந்து கால் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ f ஆஃப் 4க்கு அப்புறமும் நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக வேண்டியிருக்கு. அப்போ இது எப்போ ரிட்டர்ன் ஆகுதோ அப்போ தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? f ஆஃப் 4 எப்போ முடிஞ்சு வருதோ அப்போ தான் f ஆஃப் 5ல் இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் n அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ f ஆஃப் 4 அப்படிங்கிறப்ப இப்போ அகைன் என்ன ஆகும், உள்ளே வரும், f ஆஃப் 3 கால் ஆகும், அகைன் என்ன ஆகும், f ஆஃப் 2 கால் ஆகும், அகைன் f ஆஃப் 1 கால் ஆகும். எப்போ f ஆஃப் 0 வருதோ அப்போ என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக? இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது f ஆஃப் 0 ரிட்டர்ன் ஆகும்போது f ஆஃப் 1ல் எங்கே வரும் அப்படின்னா இந்த லைனில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த f ஆஃப் 0 எங்கே வரும்னா இந்த லைனில் வரும். ஸோ இந்த லைனில் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஓகேவா? ஏன்னா n மைனஸ் 1 0 அப்படின்னு சொல்லி தான் f ஆஃப் 0க்கு நமக்கு போயிருக்கும். இப்போ இந்த இடத்துல n-1, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ரிட்டர்ன் ஆகிறப்ப அடுத்த லைனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்த லைன் என்ன இருக்குது, 1 அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ பிரிண்ட் 1, பிரிண்ட் என்னன்னு இருக்குது. இந்த இடத்துல n வந்து 1. ஸோ இப்போ பிரிண்ட் என்னன்றப்ப நமக்கு என்ன வரும், 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா f ஆஃப் 0 போயிட்டு அதுக்கப்புறம் f ஆஃப் 1க்கு ரிட்டர்ன் ஆகும் இல்லையா? அப்போ தான் நமக்கு 1னே பிரிண்ட் ஆகும். அடுத்து இந்த f ஆஃப் 1 ரிட்டர்ன் ஆகும் இல்லையா? இந்த f ஆஃப் 1 ரிட்டர்ன் ஆகும் இல்லையா f ஆஃப் 2க்கு, அதுவும் இதே லைனில் தான் ரிட்டர்ன் ஆகும். பட் அந்த டைம் வரும்போது என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 2. ஸோ இப்போ பிரிண்ட் என்னன்னு நம்ம கொடுக்கும்போது n வந்து 2 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம மேலே நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம வந்து உள்ள கால் பண்ணி போகும்போது இந்த என்னோட வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த என்னோட வேல்யூ ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது நமக்கு. ஸோ இப்போ f ஆஃப் 5ன்றப்ப என்னோட வேல்யூ 5ஆக இருக்கும், f ஆஃப் 4ங்கிறப்ப என்னோட வேல்யூ 4ஆக இருக்கும். ஸோ அப்போ திரும்பி வரும்போது அந்த வேல்யூ நமக்கு ரீட்டைன் ஆகும். அந்த வேல்யூ நமக்கு அதே பிளேஸில் அந்த எண்ணில் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எண் அப்படிங்கிறது லோக்கலில் இருக்கக்கூடிய வேரியபிள். இந்த ஃபங்க்ஷன் லெவலில் தான் அந்த ஸ்கோப் அதோட வேரியபிள். இப்போ இன்கேஸ் இந்த எண் வந்து இங்கே இல்லாமல் குளோபல் வேரியபிளாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப f ஆஃப் 1 வந்து f ஆஃப் 2க்கு வருது, f ஆஃப் 2 வந்து f ஆஃப் 3க்கு வருது இல்லையா? ஸோ அப்போ வரும்போது நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் 3, 4, 5 அது வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ சேம் ரெக்கர்ஷன் தான். பட் நம்ம ஃபங்க்ஷனை எந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து நம்ம இந்த இடத்துல நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் பேர் என்ன அப்படின்னா பேக் ட்ராக்கிங். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நம்ம முன்னாடி கால் பண்ணி போயிட்டோம், f ஆஃப் 5லேருந்து f ஆஃப் 4க்கு போயிட்டோம். அந்த டைமில் அந்த f ஆஃப் 5ல் இருந்த வேல்யூஸை நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்ச மாதிரி நம்ம அதோட வேல்யூஸை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வரோம். ஓகேவா? அது நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம பின்னாடி ஸ்டெப்ஸில் நம்ம அதை வந்து ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட் பேர் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் பேர் தான் பேக் ட்ராக்கிங். ஓகே, ஸோ இந்த 2 ப்ராப்ளம் வந்து நான் வந்து ரெக்கர்ஷன் பேசிக்காக நம்ம எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன். உங்களுக்கு இந்த ஐடியா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளமை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கோட்லேயும் நம்ம சால்வ் பண்ணுவோம், அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பேக் டு VS கோட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெக்கர்ஷனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பிரிண்ட் n to 1. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு n5 அப்படின்னா 5, 4, 3, 2, 1 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் வந்து ஒரு ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், பிரிண்ட் அப்படின்னு சொல்லி n அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன நம்பர் அனுப்புகிறோமோ அந்த நம்பர்லேருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்போ 1க்கு கீழே போச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இப்போ n வந்து 1க்கு கீழே போயிருச்சு அப்படின்னா ரிட்டர்ன், இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன். ஓகே,
அப்படி இல்லை அப்படின்னா அந்த நம்பரை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடணும். இப்போ n வந்து 5 அப்படின்னு அனுப்புகிறோன்னா அந்த 5-ஐ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடணும். அந்த 5-ஐ பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 4-ஐ பிரிண்ட் பண்ணணும். ஸோ 4-ஐ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அகைன் பிரிண்ட்டு n-1. ஓகே, அப்புறம் இப்போ 4க்கு இங்கே வரும் அந்த நம்பர் 1-ஓட 4 வந்து 1-ஓட கம்மி கிடையாது. ஸோ 4 பிரிண்ட் ஆகும். 4-ஐ பிரிண்ட் பண்ணக்கப்புறம் 3-ஐ பிரிண்ட் பண்ண அனுப்பிச்சிடணும். 3-ஐ பிரிண்ட் பண்ணக்கப்புறம் 2-ஐ பிரிண்ட் பண்ணக்கப்புறம் 1-ஐ பிரிண்ட் பண்ண 0 அனுப்புவோம். பட் இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணணும்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நமக்கு 5லேருந்து n-லேருந்து கொடுக்குற நம்பர்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு வந்து 1 வரைக்கும் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 5 4 3 2 1. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா print 1 to n. ஓகேவா? ஸோ இப்போ 1லேருந்து n வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் print n. ஸோ இதுக்கும் நம்ம இன்புட்டாக என்ன வாங்குறோம்னா n தான் வாங்குகிறோம். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்றது வந்து இப்போ லெட்ஸே நம்ம 5 அனுப்புகிறோம். ஓகே, n வந்து இந்த இடத்துல 5. ஸோ நம்ம இந்த இடத்துல 5-ஐ பிரிண்ட் பண்ணோமா, நமக்கு 5 பிரிண்ட் ஆகக்கூடாது, 1 தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ 5-ஐ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5க்கு முன்னாடி இருக்க நம்பரை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். ஸோ 5க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 5 - 1, அதாவது n-1. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 5-ஐ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 - 1-ஐ பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த பிரிண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த n-ஐ வந்து பிரிண்ட் பண்ணுறோம், அதாவது 5-ஐ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும். ஆனால் 5 பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், 5 - 1-ஐ வந்து பிரிண்ட் பண்ண, அதாவது 4-ஐ வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? இப்போ அகைன் இந்த 4 ஃபங்க்ஷன் கால் ஆகும். 4 ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது 4-ஐ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 - 1, அதாவது 3-ஐ வந்து பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம அனுப்பிச்சிடுவோம். ஓகே, அப்புறம் 3-ஐ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 - 1-ஐ வந்து பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம அனுப்பிச்சிடுவோம். ஸோ 3 - 1 வந்து 2. ஓகேவா? ஸோ 2-ஐ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 - 1-ஐ பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம அனுப்பிச்சிடுவோம். ஓகே, ஸோ 2-ஐ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 - 1 1-ஐ பிரிண்ட் பண்ண அனுப்பிச்சிடுவோம். ஸோ இப்போ 1-ஐ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 0-ஐ பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம அனுப்புவோம். ஓகேவா? ஸோ 1-ஐ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அனுப்புகிறோம், 0-ஐ பிரிண்ட் பண்ண அனுப்புகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் 0க்கு போயிருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் 0க்கு, அதாவது 1க்கு கம்மியாக போச்சுன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் இந்த ஃபங்க்ஷனில். ஸோ n வந்து <1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிட்டர்ன். ஸோ எப்போ 0-ஆக வருதோ அப்போ என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேல்யூஸ் n இருக்கு இல்லையா, அந்த n-ஐ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணுறப்ப நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம என்ன ஆர்டரில் ஃபங்க்ஷனை கால் பண்ணமோ அதோட ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பிரிண்ட் 5-னு கால் பண்ணுறோம் இல்லையா, ஸோ 5 - 1 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ 5 - 1க்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு, 5 ஃபங்க்ஷன் வந்து என்னவா மாறிடுச்சு, 4 ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து n வந்து என்னன்னா 5. ஓகே, இந்த n5 என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா print 4-ஐ வந்து கால் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ இந்த print 4-ல் வந்துட்டு n வந்து என்னவா இருக்குது, 4-ஆக இருக்குது. இது அகைன் என்னவா மாதிரி என்ன கால் பண்ணிச்சு, print 3-ஐ கால் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து லாஸ்ட் டில் print 1 வரைக்கும் நமக்கு போகும், print 0 வரைக்கும் போகும். பட் இந்த print 0 வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு இங்கே வரும்போது ரிட்டர்ன் வரும்போது என்னோட வேல்யூ 1-ஆக இருக்கும் ஃபஸ்ட்டு, அப்போ 1 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 2-ஆக இருக்கும், 2 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 3-ஆக இருக்கும், 3 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 4, அப்புறம் 5 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம கால் பண்ண ஆர்டருக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் என்ன அப்படின்னா பேக் ட்ராக்கிங். இது ஒரு வெரி ஸ்மால் ரெக்கர்ஷன் ப்ராப்ளம் தான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் கோடு வித் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க.